டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பைத்தானோட இன்ட்ரடக்ஷனும் அப்புறம் அதில் யூஸ் பண்ணுற பேசிக் கான்செப்ட்ஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான் பார்க்கலாம். பைத்தான் வந்து இன்றைக்கி இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ளஸ் ஹை சேலரிடு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் வந்து நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது வந்து 40 இயர்ஸுக்கு முன்னாலே இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தான். 1980 தான் குடோவான் ரோசம் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் இந்த பைத்தான் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான் குடோவான் ரோசமோட இமேஜ். எதுக்காக இவர் வந்து பைத்தான்னு பேர் வச்சார்? 1970 ஒரு டிவி ஷோ, காமெடி டிவி ஷோ, அதோட பேர் வந்து மான்டி பைத்தான். அதோட ஹீரோ தான் டெரி ஜான். இப்போ இவர் குடோவான் ரோஸை வந்து டெரி ஜானோட ஃபேன். அதனால தான் அவரோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பைத்தான்னு பேர் வச்சார். ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக ரிலீஸ் பண்ணுறாங்க 1991. ஸ்டார்ட் பண்ண பீரியட் வந்து 1980. அப்புறமா 10 வருஷம் கழித்து தான் ஃபஸ்ட்டு வெர்ஷன் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஓப்பன் சோர்ஸ்னால் அந்த ஓப்பன் சோர்ஸ் அந்த கோடை வந்து யார் வேணாலும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் ஓப்பன் சோர்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1994 ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் பைத்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, பைத்தான் 1.0. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 பைத்தான் 2.0 ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைத்தான் 3.9.0 ஆல்ஃபா 5 நியூ வெர்ஷன் நமக்கு இருக்குது. எதனால இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து டாப் மோஸ்ட் ப்ரோக்ராமாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த பிக் டேட்டா கான்செப்ட்டு, மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட்டுக்கு இந்த பைத்தான் மோஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் டாப் மோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பைத்தான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எதுக்காக நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா நம்ம இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை பண்ணலாம். இப்போ விண்டோஸ் ஓஎஸில் பண்ணலாம், மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ் ஓஎஸ், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பைத்தான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, வந்து ஒரு ஓசியன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் மோர் தென் 250 நம்பர் ஆஃப் லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது. லைப்ரரி ஃபைல்ஸ்னால் ப்ரீ ரிட்டன் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸு. அதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவைக்கு ஏற்றபடி அந்த லைப்ரரி ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மெஷின் லேர்னிங்கோட ஒர்க் பண்ணால் அந்த தேவையான ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம இப்போ ஒரு பிளாட்டு ஆர் கிராஃபு, இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் எதில் ஒர்க் பண்ணிக்கணுன்னாலும் நம்ம தேவையான அந்த லைப்ரரி ஃபைல்ஸை நம்ம ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லைன்ஸ் ஆஃப் கோடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூவர் லைன்ஸ் ஆஃப் கோடு தான் இருக்கும். இங்கே 2 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்துருக்கோம். இது வந்து C++, இது வந்து பைத்தான் ப்ரோக்ராம். C++ல் ஒரு சிம்பிள் ஒரு லைனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 6 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல் எழுதியிருக்கோம், நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன், அப்புறம் ஓப்பன் கர்லி பிரேஸ், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்ஸ் வித் ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் க்ளோசிங் கர்லி பிரேஸ் தெரியும். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் 6 லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பைத்தான் ப்ரோக்ராமில் ஒரு சின்ன லைனில் எழுதி முடிச்சுக்கலாம். வந்து பைத்தான் ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிள் எழுதுறதுக்கு, அதனால் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து நாட் ஓன்லி ஒரு ப்ரொசீஜரல் ஓரியன்ட் லாங்குவேஜ் மட்டும் கிடையாது. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனல் வேல we can யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் உள்ள பேசிக் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் திஸ் பைத்தான். ஃபஸ்ட் வந்து பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னா இங்கே அப்பர் கேஸ் லெட்டரும் லோவர் கேஸ் லெட்டருக்கும் 2 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். அப்பர் கேஸும் லோவர் கேஸும் சேம் நேம் கிடையாது. இப்போ நேம் கேபிட்டல் NAME, ஸ்மால் NAME ரெண்டுமே நேம் தான், பட் ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸை மீன் பண்ணுறோம். ஸோ அதனால தான் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறோம். அப்புறம் பைத்தானில் பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் கிடையாது, கமாண்ட் டெர்மினேட்டர்னால் இப்போ C ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு C++ ப்ரோக்ராமோட கோடு. ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு டெர்மினேட்டர் கொடுக்கணும். டெர்மினேட்டர் மீனிங் என்னது, அந்த லைன் வந்து அங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு. பட் பைத்தானில் என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாகவே அந்த டெர்மினேட்டர் தேவையில்லை. நம்ம இப்போ ஒரே லைனில் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுன்னா நம்ம வந்து செப்பரேட்டராக இந்த டெர்மினேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட்டராக அந்த செமிகோலன் செப்பரேட்டராக தான் யூஸ் ஆகுது. செப்பரேட் 2 டிஃப்ரெண்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் இந்த செமிகோலன் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட், இது அனதர் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்.
ஸோ இதில் பைத்தானில் தனியாக வந்து அந்த டெர்மினேட்டர் எல்லாம் கிடையாது. அதுதான் எங்கே சொல்கிறாங்க, தெர் இஸ் நோ கமாண்ட் டெர்மினேட்டர். நெக்ஸ்ட் வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா நியூ லைன் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆகுதுன்னு மீனிங். நியூ லைன் கொடுத்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம மீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் கண்டினியூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைன் கண்டினியூஷனாக ஒரு லாங் லைன் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2-3 லைன்ஸில் கண்டினியூ பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 லைனுமே ஒரே லைனோட மீனிங் தான். 222 ப்ளஸ் ஸ்லாஷ் 223 ஸ்லாஷ் நெக்ஸ்ட்டு 897 இந்த 3ஐயும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபைனல் சொல்யூஷனை சம்மில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3மே ஒரே சிங்கிள் லைனோட மீனிங். அந்த லைனை கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நார்மலாக C++ ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இங்கேயும் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோக்கும் டிவிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ டிவிஷன் வந்து கோஷியன் வேல்யூவை நமக்கு சொல்யூஷனாக தரும், கோஷியன் ஈவு வேல்யூ. இப்போ இந்த மாடுலோ பார்த்தீங்கன்னா மீதி ரிமைண்டர் வேல்யூவை தான் நமக்கு சொல்யூஷனாக தரும். அப்புறம் எக்ஸ்போனண்ட் பவர் வேல்யூக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் 23 + 23 46. இந்த 46 வந்து சொல்யூஷன். இந்த சிங்கிள் லைன் ஆஃப் கோடு தான் ஆட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி 78 மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு. மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்து தனியாக டேட்டா டைப்பு வேரியபிள் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டைரெக்டாகவே நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவிஷன். இந்த டிவிஷன் என்ன பண்ணுன்னா இதோட கோஷியன்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். 57 / 2 மாடுலோனா ரிமைனிங் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பவர் எக்ஸ்போனண்ட் 2 to the power 10 = 1024. நெக்ஸ்ட் வந்து பைத்தான் இன்டென்டேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. பைத்தானில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்டே இன்டென்டேஷன் தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா C++ ஜாவா ப்ரோக்ராமில் ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணோம். ஈஃப் ஸ்டேட்மெண்ட் முடிச்சு இல்லை ஃபார் லூப் முடிச்சுட்டு ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணால் ஓப்பன் கர்லி பிரேஸ் கொடுத்து அப்புறம் க்ளோசிங் கர்லி பிரேஸ் கொடுத்து எண்டு பண்ணுவோம். ஆனால் பைத்தானில் அந்த மாதிரி ஓப்பன் க்ளோசிங் கர்லி பிரேஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும்னா 4 ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தாலே அதோட மீனிங் என்னென்னா பிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து ஓப்பன் கர்லி பிரேஸுக்கு பதிலாக 4 ஒயிட் ஸ்பேஸ் இங்கே யூஸ் பண்ணணும். அந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் இந்த பிளாக் ஸ்டார்ட் ஆகும்ல மீனிங். if 6 greater than 2 if ஸ்டேட்மெண்ட், மாதிரி ஃபார் லூப்பு, வைல் இதில் எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இன்டென்டேஷன் கொடுக்கணும். இன்டென்டேஷனாக 4 ஒயிட் ஸ்பேஸ் நமக்கு கொடுக்கணும். அதோட மீனிங் என்னென்னா இங்கே பிளாக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் மாதிரி. இது வந்து சிம்பிள் சி ப்ரோக்ராமில் if 6 greater than இது ஓப்பன் கர்லி பிரேஸ், இது பாடி ஆஃப் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஹியர் பிரிண்ட் ஆஃப் திஸ் 6 greater தான் ஆன்சர். இதோட மாதிரி இங்கே if 6 இது வந்து எனது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா ட்ரூ பிளாக்கிங் எக்ஸிக்யூட் ஆகுது. இதோட சொல்யூஷன் வந்து ரிட்டர்ன் ஆகும். இங்கே அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். if 6 greater than 2 பிரிண்ட் ஆஃப் 6 greater. பட் இது என்னென்னா எரர் காமிக்குது. ஏன் எரர் காமிக்குதுன்னா இங்கே வந்து இன்டென்டேஷன் கொடுக்கல. நம்ம இன்டென்டேஷன்னா அந்த பிளாக் ஸ்டார்ட் பண்ணுற அந்த இது வந்து 4 ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கல, இம்மீடியட்டாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதான் எரர் காமிக்குது. என்ன எரர்? எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டெண்டட் பிளாக் இந்த ஸ்பேஸ் கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பைத்தான் வேரியபிள்ஸ். நார்மலாக C++ல் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும். அந்த வேரியபிளை என்ன டைப் ஆஃப் டேட்டாவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. இன்டிஜர் ஏ அப்படின்னா இங்கே இன்டிஜர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் பைத்தானில் அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாகவே ஜஸ்ட் வேரியபிள் கொடுத்து நம்ம வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கலாம். பட் இந்த பைத்தான் வேரியபிளில் நமக்கு சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். என்னெல்லாம் ரூல்ஸ்னால் பைத்தான் வேரியபிள் நேம், இதெல்லாம் தான் பைத்தானோட வேரியபிள் நேம்ஸ் சொல்லியிருக்கேன். மஸ்ட் ஸ்டார்ட் வித் எ லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர் இல்லைன்னா லெட்டரால் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும். வேறு எதுவும் ஸ்பெஷல் கேரக்டரோ நம்பரோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வேரியபிள் நேம் cannot ஸ்டார்ட் வித் எ நம்பர்னால் இதே மாதிரி 8 கொடுத்து இது வந்து வேலிடு கிடையாது. நெக்ஸ்ட் வேரியபிளோட நேம் வந்து கேன் ஒன்லி த காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். ஆல்ஃபா மீன்ஸ் போத் அப்பர் கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம், லோவர் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நியூமரிக்குன்னா 0 to 9 நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, அப்பர் கேஸ் இருக்குது, நம்பர் கொடுத்துருக்கேன், அண்டர்ஸ்கோர் இருக்குது. இது வந்து ஒரு வேலிடான வேரியபிள் தான். அப்புறம் வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ் ஆல்ரெடி பார்த்தோம். கேஸ் சென்சிட்டிவ்னா இங்கே
ஏ வந்து எல்லாமே லோவர் கேஸில் கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே கேபிட்டலில் கொடுத்துருக்கோம். மூணுமே 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ், மூணுமே 3 டிஃப்ரெண்ட் மீனிங், மூணும் சேம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி பைத்தானில் என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் வேரியபிள்ஸும் ஒரே சிங்கிள் லைனில் டிக்ளேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி இந்த ப்ரீவியஸில் ஒரே சிங்கிள் வேரியபிள் தான் நம்ம கொடுத்தோம், ஏ மட்டும்தான் இருக்குது, அதோட வேல்யூ அஸ்யூம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸில் டிக்ளேர் பண்ணி மல்டிபிள் வேல்யூஸை அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ஏபிசி ஏவோட வேல்யூ ஜே, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கிறதுனால டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங்குன்னா ஒன்றும் இல்லை, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் சேர்ந்து தான் ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங் வந்து கண்டிப்பாக டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸில் தான் இங்கே கொடுக்கணும். அப்புறம் பி வந்து 45 டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இன்டீஜர். சி வந்து ஒரு ஃப்ளோட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஆஃப் ஏபிசி கொடுத்தீங்கன்னா இந்த 3 வேல்யூஸும் டிஸ்பிளே ஆகும். ஜெய் ஏக்கு ஜெய் டிஸ்பிளே ஆகிருக்கு, பிக்கு பதிலாக 45 இன்டீஜராக டிஸ்பிளே ஆகிருக்கு. என்ன டைப்பாக கொடுக்குறோமோ அதே டைப் அப்படியே டிஸ்பிளே ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் வேரியபிள். நம்ம சி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா C++ல் பார்த்தீங்கன்னா சி அவுட் யூஸ் பண்ணுறோம். சி ப்ரோக்ராமில் பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை. அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற அதே டேட்டாவை அவுட்புட் கன்சோல் யூனிட்டில் கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணும். இங்கே வந்து பிரிண்ட் கீவேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கேரக்டர் ப்ளஸ் கேரக்டர் இருக்குது, இதை யூஸ் பண்ணி மோர் தென் 2 ஸ்ட்ரிங் இல்லை வேரியபிளை நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டு பைத்தான், பி இஸ் ஈக்குவல் டு ப்ரோக்ராமிங், சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பின்னா 2 ஸ்ட்ரிங்கை இங்கே கம்பைன் பண்ணி சொல்யூஷனை சி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். இப்போ பிரிண்ட் ஆஃப் சி கொடுக்கும்போது என்ன பண்ணும், பைத்தான் ப்ரோக்ராமிங் இதான் அவுட்புட்டு. பைத்தான் ப்ரோக்ராமிங் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது அவுட்புட்டு. இங்கே ஒரு இன்டீஜர் நம்பர் கொடுத்துருக்கேன், ஒரு ஃப்ளோட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட்புட் 10.3 வரும். நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள், ஏ இஸ் ஈக்குவல் டு 6, பி இஸ் ஈக்குவல் டு ஜே. இங்கே பார்த்தீங்கன்னா பியில் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், ஏயில் வந்து ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் எரர். எதுக்காகனா இப்போ டைப் ஆப்ரெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாது, எதுக்கு ஸ்ட்ரிங்கும் இன்டீஜருக்கும் சப்போர்ட் பண்ணாது. சரியா? நெக்ஸ்ட் நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பைத்தானில் இன்புட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது யூசர்கிட்டேருந்து கீபோர்டு மூலமாக இன்புட் டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டு வந்து இன்புட். இதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர். நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரன் பண்ணும்போது என்ன கேட்கணும், யூசர்கிட்ட டேட்டாவை கேட்கும். அப்போ வந்து நம்ம யூசர் வந்து இன்புட் டேட்டா கொடுத்தோன்னா அந்த இன்புட் டேட்டாவுக்கு ஏற்றபடி இது கால்குலேட் பண்ணி ஃபைனல் சொல்யூஷன் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். இப்போ பிரிண்ட் தான் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபைனல் அவுட்புட்டை நம்ம அவுட்புட் கன்சோல் யூனிட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இன்புட் வந்து இன்புட் டேட்டாவை யூசர்கிட்டேருந்து ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம C++ல் பார்த்தீங்கன்னா சி இன் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் C++ல் சி அவுட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கமாண்ட் லைன். ஆக்சுவலாக கமாண்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட்டபிள் கோடு கிடையாது. நம்ம இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும்போது கம்பைலர் என்ன பண்ணுன்னா இந்த கமாண்ட்ஸ் லைனை இக்னோர் பண்ணிட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த கமாண்ட் லைன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா யூசர் ப்ரோக்ராம் டெவலப்பர் என்ன பர்பஸுக்காக இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க அந்த டாக்குமெண்டேஷன் பர்பஸுக்காக தான் இந்த கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம். ஒரு ப்ரோக்ராமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கமாண்ட் லைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம C++ல் வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம் கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறது முன்னாடி. ஸோ இங்கே வந்து ஆஷ் சிம்பிள் கொடுத்து நம்ம கமாண்ட் லைன் கொடுத்துக்கணும். ஆஷ் கொடுத்தாலே இங்கே வந்து கமாண்ட் லைன் கொடுத்துருக்கோம், அப்படி தான் மீனிங். ஸோ இந்த கம்பைலர் என்ன பண்ணணும், இதை இக்னோர் பண்ணிட்டு தான் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இதான் என்னோடய ரெஃபரன்ஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு